சொல்லக்கூடாதுடா என் பேராண்டி. பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னதும் 25 அடின்னு கூட பார்க்காம பொசுக்குன்னு மேல இருந்து குதிச்சு அவளை காப்பாத்திட்டியாடா. ஆம்பளை அப்படித்தாண்டா இருக்குன்னு, எதுக்கும் பயப்படாம சிங்கம் கணக்கா இருக்குன்னு. அப்பதான் நான் கூட யாரா வந்து தமிழ்ச்செல்வியை காப்பாத்த போறான்னு பயந்துக்கே இருந்தேன். ஆனா பார்த்தா பொசுக்குன்னு மேல இருந்து குதிச்சு தமிழ்ச்செல்வி அப்படி தூக்கி துண்டை உருண்டு ஓடியா விட்டானே. தம்பி, நீ மட்டும் நீ வந்து தமிழ்ச்செல்வியை காப்பாத்தாம இருந்திருந்தா அவன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லு. நீ அந்த பிள்ளை மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கன்றத இதுல தெரிஞ்சு போச்சுப்பா. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சும்மா பேசிக்கிட்டு. அப்பதா பெண்ண நீ அவன் மேல பாசம் வச்சிருக்க, அவ உன் மேல பாசம் வச்சிருக்கா, 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்ல வரையா? ஐயோ இல்ல சாமி, அப்படி ஒரு அறிவுரையெல்லாம் நான் கொடுக்க போறது இல்லப்பா. கொடுத்துதான் பாரு. இத்தனை வருஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த உலகத்துல எவனுக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அறிவுரை கேட்கறது மட்டும்தான். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சின்ன சிறுசுகளுக்கு அறிவுரை சொல்லவே கூடாது. ஏப்பா, தீயில விரல வைக்காத சுடும்னு சொல்லவே கூடாது. நல்லா வச்சு வெந்து கொப்பளம் வந்து புண்ணாகி அதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் தீயில விரல வச்சா சுடும்னு. அதனால நான் யாருக்கும் அறிவுரை சொல்ல போறது இல்லப்பா. நான் சொன்னாலும் யாரு கேட்க போற? ஆனா அதே சமயத்துல இந்த கிழவியோட சொல் பேச்ச கேட்டு ஒரு குடும்பமா ஒத்துமையா தீபாவளியை கொண்டாடுறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னல, அதுக்கு ரொம்ப நன்றி சாமி. அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மத்தபடி நீ யார் கூட வாழணுமோ வேணாமோ அது உன் வாழ்க்கை.